வெட்டனரி காலேஜ் அட்மிஷன்ஸ் அத பத்தியான டீடைல்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸா நம்மளுடைய சேனல்ல சீரியஸ் வைஸா பார்த்துட்டு நம்ம சேனல்ல சொல்ற வகையில டீடைல்ஸ் எல்லாமே என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வரக்கூடிய என்னோட காலேஜ் பேலன்ஸ் பண்ணிட்டு நான் அப்பப்ப கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷன் வர டைமிங்ல பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் வீடியோல காலேஜ் இருக்கா சோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு எப்பவுமே தேவைப்படுது அந்த காலேஜ் நிறைய பேர் சில டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க அவங்க எல்லாருக்காக ஒரு லைக் பட்டன் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பாண்டிச்சேரி வெட்டனரி காலேஜ் பத்தி சொல்ல வந்திருக்கேன். தேங்க்யூ. பாண்டிச்சேரி வெட்டனரி காலேஜ் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. அந்த காலேஜ் பேர் வந்து முன்னாடி ராக கோவாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிவர் அப்படின்னா ராஜீவ்காந்தி வெட்டினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்த 5 வேர்டிங்குடைய ஃபஸ்ட்டு லெட்டர் தான் ரிவர். ராஜீவ்காந்தி வெட்டினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இங்கே வந்து அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் பிபிஎஸ்சி அண்ட் ஏகஸ், அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்னா எம்இஎஸ்சி. ஓகே, அவங்க என்ன எலிஜிபிள் கேட்டகரிஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் தமிழ்நாடு பிரகாரமே 12th வந்து முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, பயோடெக்னாலஜி, பாட்டனி ஆர் ஜுவாலஜி, இல்லை ரெண்டும் கம்பைன் பண்ணி பாட்டனி ஜுவாலஜியாக படிச்சுட்டு பயாலஜி படிக்காமல் இருந்திருக்கலாம். ப்ளஸ் இது கூட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கணும். ஈச் சப்ஜெக்டில் 50% மினிமம் மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து அட் மினிமம் வந்து 17 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து நோ அப்பர் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்து ஒரு சிலர் வந்து தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து, அதாவது டிசபிலிட்டி டு ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்தர் உங்களுடைய கை அண்ட் கால் 50%க்கு மேலே ஏதாவது ஒரு டிசபிலிட்டி அஃபெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா, செவித்திறன் முழுமையாக உங்களுக்கு இல்லை அப்படின்னா, பார்வை திறன் முழுமையாக உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ண முடியாது. அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்துட்டு வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக ஒரு சேரில் உட்காந்து மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஜாப் கிடையாதுங்க. இதில் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் நிறையா இருக்குது. சம்டைம்ஸ் வந்து லார்ஜ் அனிமல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஈவன் மெடிசன் அண்டு சர்ஜரி, கைனகாலஜி எதுக்கு போனாலும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நிறைய ஃபிசிக்கல் ஓரியன்ட் ஒர்க் இருக்குது. அதனால் அவங்களாம் வந்து 100% வந்து இந்த ஜாப்பை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை வந்துட்டு டிசபிலிட்டியாக கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களாம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி வெட்டினரி காலேஜில் மொத்தமாக எத்தனை யூஜி சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 யூஜி சீட் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 100 பேர் வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. இதில் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியை சேர்ந்தவங்க, அதாவது பாண்டிச்சேரி, காரைக்கால், கேரளாவில் இருக்கக்கூடிய மாகே, ஆந்திராவில் இருக்கக்கூடிய யானம் பகுதி, இது எல்லாமே பாண்டிச்சேரியோடைய யூனியன் டெரிட்டரிக்குள்ளே வருது. அவங்களுக்கு வந்து இன் ஜென்ரல் கேட்டகரியில் 47 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிக்குள்ளே நான் சொன்ன இந்த மாவட்டத்துக்குள்ளே இல்லை இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்காக சீட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மொத்தமாக 10 சீட்டு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 சீட்டும், என்ஆர்ஐ இல்லைன்னா என்ஆர்ஐ ஸ்பான்சர் சீட் வந்து 4ம், ஃபாரினர்ஸ்க்கு வந்து 2 சீட்டும். இது இல்லாமல் ஆஸ் யூஸ்வல் எல்லா யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஒதுக்கக்கூடிய 15% 15 சீட்டும் பாண்டிச்சேரி காலேஜில் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 100 சீட்டு. ரிவர் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்டரில் வருதுங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 வெட்டினரி காலேஜும் டான்வாஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்னரி யூனிவர்சிட்டிக்குள்ளே வரது மாதிரி இந்த ஒரு காலேஜ், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி காலேஜ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்டரில் வருது. ஓகே, இது எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு பாண்டிச்சேரியோடைய ரெகுலர் சீட்டு, அதுக்கப்புறமேட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ சென்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா கொடுக்குறாங்க. அதாவது சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி
ஆஃப் பாண்டிச்சேரி கவர்மெண்ட். இதுதான் இந்த சென்டாக்குடைய மீனிங். ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதி இந்த எக்ஸாமில் வாங்கியிருக்கிற மார்க்கு பிரகாரம் கவுன்சிலிங்கில் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வெட்டினரி சயின்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ரேங்கிங் பிரகாரம் இந்த சீட்டை வந்து அலாட்கேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாண்டிச்சேரி மக்களுக்கு. இதுவே வந்து அதர் பீப்புள்ஸ், அதாவது பேன் இந்தியா ஃபுல்லாக நேஷ்னல் ஃபுல்லாக வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டில் வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லி சொன்னேன். அது இல்லாமல் விசிஐ சீட்டில் மூலிமா ஒரு 15% ஜாயின் பண்ணலான்னு சொன்னேன். இவங்க 2 பேர்த்துக்கும் எப்படி ஜாயினிங் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நீட் எக்ஸாம். நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் பீப்புள் அதர் தன் த பாண்டிச்சேரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் மார்க்கை சென்டாக்கில் நீங்கள் வந்து நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், பாண்டிச்சேரி காலேஜில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடணும். எகெயின் அந்த செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு கவுன்சிலிங் நடக்கும்போது நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அதில் உங்களுக்கு சீட்டு கிடச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே வந்து 50% விசிஐ கவுன்சிலில் வரவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு சென்ட்ரலில் நடக்கக்கூடிய விசிஐ வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணி அவங்களுக்கு பாண்டிச்சேரி வெட்டினரி காலேஜ் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க எடுத்துக்கிட்டு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எந்த காலேஜில் வேணாலும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எந்த காலேஜில் வேணாலும் சீட்டு எடுத்துக்கலாம் இருக்கும் பட்சத்தில். அப்படி நீங்கள் இந்த தமிழ்நாடு ஏரியாவில் கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி மக்களாக இருந்தால் நீங்கள் பாண்டிச்சேரி காலேஜில் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த விசிஐ எக்ஸாமை நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணி அந்த கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் பாண்டிச்சேரியில் சீட்டு வாங்கிட்டு வரலாம். ஓகே, இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு மிக வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதை கேட்டுக்கிட்டு பாண்டிச்சேரி காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் மோஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் நான் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு வெட்டினரி சீட் கிடைக்காதான்னு நிறைய பேர் கேட்டீங்க. அவங்களாம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்கள், உங்களுக்கான வாய்ப்பு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரிகார்டிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கேயும் வந்து நான் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் கோர்ஸ். இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அப்படிங்கிறது 1.5 வருஷம் அண்ட் ஃபைனல் இயர் அப்படிங்கிறது 1 வருஷம். இந்த ஃபைனல் இயர் தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் வரும். இங்கேயும் வந்து 5 இயர்ஸாக தான் ஃபீஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதில் ரெகுலர் பாண்டிச்சேரி பசங்க, அதாவது ஒரு 47 சீட்டு சொன்னேன் இல்லையா, அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து 55,560 ரூபா, செகண்ட் இயர் வந்து 49,140 ரூபா, தேர்ட் இயரும் 49,140 ரூபா, ஃபோர்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 73,335 ரூபா அண்ட் ஃபைனல் இயர் 49,340 ரூபா. இதை ஃபுல்லாக டோட்டலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,76,255 ருபீஸ் வந்து வருது. இது வந்து பாண்டிச்சேரி மக்கள் த்ரூ சென்டாக் மூலிமா செலக்ட் ஆகி வரவங்க வந்து கிட்டத்தட்ட 2,80,000 ரூபா வந்து 5 வருஷம் சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி மக்கள், பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செல்ஃப் ஃபினான்ஷியல்ஸில் இல்லை செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எவ்வளோ பே பண்ணுற மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 lakhs வந்து நீங்கள் வந்து 5 வருஷம் சேர்த்து பே பண்ணுற மாதிரி வருதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் பேன் இந்தியா நேஷ்னல் லெவலில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கேட்டகரியில் படிக்கிறவங்களுக்கு அரௌண்ட் 35,26,000 ரூபா பக்கமாக வந்து 5 வருஷத்துக்கு சேர்த்து நீங்கள் வந்து வெட்டினரி சயின்ஸுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வருங்க. இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 35 லட்ச ரூபா வந்து 5 வருஷத்துக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட டவுட்டு செல்ஃப் ஃபினான்ஸில் லோக்கலில் இங்கே ஏரியாவில் ஏதாவது காலேஜ் இருக்கான்னு கேள்வி கேட்டிங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன் 35 லட்ச ரூபா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பேன் இந்தியா செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபாரினர்ஸ், என்ஆர்ஐ அண்டு ஃபாரினர் சீட்டு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $9,500 வந்து பர் இயர் ஃபீஸாக வாங்குகிறாங்க. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கும் சேர்த்து இன்றைக்கிக்கான மதிப்பு இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38,60,000 ரூபா சம்திங் வருதுங்க. தென் 50% ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஒரு 3,86,500 ரூபா சம்திங் வந்து 5 இயர்ஸுக்கு சேர்த்து ஃபீஸ் அமௌண்ட்டாக வருதுங்க. இது பார்க்கும்போது டான்வாஸ் யூனிவர்சிட்டியோட கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கான ஒரு ஃபீஸ். இந்த ஃபீஸை கட்டி படிக்க முடிகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னுடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 லட்ச ரூபாய்க்குள்ள
பே பண்ணி படிக்கிறது வந்து ஓகே, ஒர்த்தபிள் தான் நான் நினைப்பேன். ஆனால் ஒரு 35 லட்சம் என்ஆர்ஐக்கெல்லாம் வந்து 38 லட்ச ரூபாய் இதை நம்ம பே பண்ணி படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு இதோடைய பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு சேலரி முடித்தோடனே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து இது ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். செல்ஃப் ஃபினான்ஸில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஃபீஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு வந்து அப்பப்போ தேவைப்படும் போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி அதெல்லாம் பை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி வச்சுருக்காங்க. இயர்லி காஸ்ட் அண்ட் டெபாசிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு 15,000, செகண்ட் கேட்டகரிக்கு 20,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி டிவிடெண்ட் பேசிஸில் வந்து நீங்கள் ஃபுட்டை எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மந்த்லி மெஸ் பில் வந்து வருங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் படிக்கிறவங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 40 லட்ச ரூபா, 35லேருந்து 40 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணி இந்த வெட்டினரி கோர்ஸை வந்து படித்து முடித்து வரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிறத வந்து இந்த பிக்சர் வந்து கிளியராக காட்டுது. ஆப்வியஸ்லி சென்டாக் மூலிமா கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள வரவங்களுக்கு வந்து ஒரு 2.5லேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த பாண்டிச்சேரி வெட்டினரி காலேஜை பற்றி ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை அதோடைய ஃபெசிலிட்டி இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.